நீங்க பைபிள்ல தேவன் எவருடைய வாழ்க்கையிலாவது எந்த அற்புதத்தை செய்ததற்கு பிறகாவது என்ன நடந்திருக்கிறது என்பதை பரிசீலித்திருக்கின்றீர்களா? இன்றைக்காவது அதை கவனிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு அதைத்தான் பார்க்க போறோம். நம்முடைய வாழ்க்கையில உண்மையான ஒரு சிநேகிதன் யார் என்பது வெளிப்பட வேண்டும் என்றால் நமக்கு கஷ்டங்கள் வர வேண்டும். நமக்கு வருகிற உண்மையான கஷ்டங்கள், நமக்கு வருகிற கஷ்டங்கள் உண்மையான சிநேகிதர்கள் யார் என்பதை நமக்கு வெளிப்படுத்தும். உண்மையான சிநேகிதன் யார் என்பதை எப்ப அறிந்து கொள்ள முடியும்னா, கஷ்டங்களுக்குள்ளாக கண்ணீருக்குள்ளாக போகிற போது உன் கூடவே இருந்து ஆதரிப்பதற்கோ ஆறுதல் தருவதற்கோ, தேவைப்பட்டால் உன்னோட கூட கண்ணீர் சிந்துவதற்கு வந்து பங்கெடுக்கிறவன் தான் உண்மையான சிநேகிதன். உன்னுடைய வாழ்க்கையில உன் சத்துரு யார் என்று தெரிந்து கொள்ள ஆசைப்படுறீங்களா? அவங்க எப்போ வெளிப்படுவாங்கன்னா, நீ வெற்றியை சாதிக்கிற போது உண்மையான சத்துருக்கள் வெளியே வருவார்கள். நீங்கள் கஷ்டத்துக்குள்ளாக இருக்கிற போது உண்மையான நண்பர்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். அதே போல வெற்றியின் பாதையில் போகிற போது உண்மையான சத்துருக்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். அதுவரைக்கும் பயங்கர நட்பா தெரியலாம், அதுவரைக்கும் உன்னை பாராட்டுகிறவர்களா இருக்கலாம், அப்ப வரைக்கும் ஆபத் பாந்தவர்களாக தெரியலாம், அப்ப வரைக்கும் ஆறுதல் தருகிறவரா தெரியலாம். ஆனால் ஒரு தடவை நீ வெற்றியை சாதிக்கிற போது அவர்களை விட மேலான ஒரு போஸ்டுக்கோ அல்லது பொசிஷனுக்கோ நீ போகிற போது அவர்களின் உண்மையான சுய ரூபம் வெளிப்படும். இந்த விஷயத்தை உங்க வாழ்க்கையில் என்னைக்கும் மறந்து போயிடாதீங்க. கஷ்டங்கள் உண்மையான சிநேகிதர்களை காட்டும், வெற்றிகள் உண்மையான சத்துருக்கள் யார் என்பதை நமக்கு காட்டும். இன்று நாம் ஒவ்வொருவருமே எதற்கு ஆசைப்படுகிறோம்? வெற்றிக்குத்தான் ஆசைப்படுகிறோம். உன் வாழ்க்கையில் தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள். அற்புதத்தை தேவன் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களே தவிர, உன் வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடக்கிற போது, அந்த அற்புதத்தை நீ அனுபவித்து மகிழும் போது, அந்த அற்புதத்தால் நீங்கள் உயரும் போது சாத்தான் மௌனமா இருப்பான்னு நினைக்கிறீங்க? நீங்கள் வெற்றியின் பாதைக்குள்ளாக போகும்போது தேசத்தில் இருக்கிற பிசாசு எல்லாம் அப்படியே ஒண்ணு கூடி உங்ககிட்ட வந்து சேர்ந்துரும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எப்படி? சிலருடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்ட வெற்றிகள், அவர்கள் வாழ்க்கையிலே நடந்த அற்புதங்கள், அதற்கு பின்பு ஏற்பட்ட அதன் பின் விளைவுகள் என்ன, ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்க்கலாம். யோசேப்பை அடிமையாக விற்றுவிட்டார்கள். ஒரு வீட்டிலே வேலைக்காரனாக அடிமையாக ஜாயின் ஆகிறான். ஆனால் தன்னிடம் தரப்பட்ட வேலைகள் எல்லாவற்றையும் மிகவும் நம்பிக்கையோடு கூட செய்கிறான். மிகவும் உண்மையாக செய்தான், கடினமாக உழைத்தான். அது மாத்திரமல்ல, தான் தனியாக இருக்கிற போதும் தனக்கென்று ஒருவரும் இல்லாத போதும் என்னோட கூட தேவன் இருக்கிறார் என்ற பயத்தோடும் பக்தியோடும் பரிசுத்தமாக வாழ்ந்தான். தம்பிமார், தங்கைமார், இன்னைக்கு பட்டணத்துல நீங்க தனியாளா இருக்கீங்களா? அம்மா அப்பா உங்க கூட இல்லையா? நீங்க எங்க போனாலும், யார் கூட போனாலும், என்ன செய்தாலும், எங்க படுத்து தூங்கினாலும், எங்க சுத்தினாலும், என்ன சாப்பிட்டாலும், என்ன வாங்கினாலும் யாருக்கும் தெரியாது என்ற எண்ணத்துல உங்கள் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? என்றால் கவனிங்க, உங்களுக்கு நீங்களே தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்களே இழந்து போய்க் கொண்டிருக்கிறீர்கள். கேட்க யாரும் இல்லை என்று, பார்க்க யாரும் இல்லை என்று, கண்டிக்க யாரும் இல்லை என்று உங்கள் இஷ்டம் போல நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் கவனி, உன்னை ஆசீர்வதிக்கிற அந்த தேவாதி தேவன் நீ செய்கிற உன் பாவங்களெல்லாம் கண்டு உனக்காக அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை உனக்கு அவரால் தரவே முடியாது என்பதை மறந்துவிடவே கூடாது. தனியாக இருந்த வேளையிலும், அழகானவனாக இருந்த போதும், கேட்பதற்கு ஒருவரும் இல்லாத சூழ்நிலையிலும் தன் ஆவிக்குரிய வாழ்க்கையை யோசேப்பு காத்து கொண்டான். என்ன நடந்தது பார்க்கலாம் வாங்க. 39வது அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம், முதலிலிருந்து சில வசனங்கள். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான்.
கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். கவனிங்க, அவன் காரிய சித்தியுள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான். அடிமையாக வாங்கிக் கொள்ளப்பட்டான். ஒரு வீட்டிலே வேலைக்காரனாக சேர்க்கப்பட்டான். கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானன் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி. ஊழியக்காரன் இப்போ விசாரணைக்காரனாயிட்டாங்க. கவனிங்க, தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். யோசேப்பின் கையில ஒப்புவித்து விட்டான். வேலைக்காரங்க, ஒரு அடிமை. ஆனால் தேவன் அவனோடே கூட இருந்து அவன் செய்கிற எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிப்பதை போத்திபார் கவனித்த போது, அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரனாக ஜாயின் ஆன யோசேப்பை இந்த வீட்டின் எல்லாவற்றின் மீதும் விசாரணை செய்கிறவனாக ப்ரமோஷன் கொடுத்துட்டான். அதாவது எந்த அளவுக்கு ப்ரமோஷன்னா, போத்திபார் என்கின்ற அந்த எஜமானுடைய, கவனிங்க, அப்பேற்பட்ட அதிகாரி தன்னிடத்தில் என்ன இருக்கிறதோ, தன்னிடத்தில் எதுவெல்லாம் இல்லையோ, அதை பத்தியெல்லாம் கவலைப்படல. எல்லாவற்றையுமே கூட யோசேப்பினிடத்தில் ஒப்படைத்து, தம்பி எல்லாத்தையும் நீயே பார்த்துக்கோ, என்னுடைய எல்லா காரியங்களையும் உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன், நீயே பார்த்துக்கோ, உன்னோட பொறுப்பில் இருக்கிறது தான் பெட்டர், எனக்கு எந்த விதமான பயமும் இல்லை, நீயே கவனிச்சுக்கோ என்று சொல்லி யோசேப்புக்கு ஒரு அற்புதமான ப்ரமோஷனை கொடுத்து உயர்த்தினான். யோசேப்பின் வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷமான விஷயம். ஆண்டவரே, என்னுடைய தந்தையின் அன்பை விட்டு பிரிந்து என் வீட்டை, என் தேசத்தை விட்டு பிரித்து என்னை இப்படி விட்டுவிட்டார்கள். வேலைக்காரனாக, ஒரு அடிமையாக இந்த வீட்டில் வந்து நான் சேர்ந்தேன். எனக்கென்று இங்கு யாரும் இல்லாவிட்டாலும், என்னை கண்டுகொள்ள ஒருவருமே இல்லாவிட்டாலும், இந்நாளிலே இந்த வீட்டின் எல்லா காரியங்களையும் விசாரிக்கின்ற வகையிலே, அதை ஆளுகை செய்கிற விதத்திலே நீர் எவ்வளவு அற்புதமா என்னை உயர்த்தியிருக்கிறீரையா என்று யோசேப்பு சந்தோஷப்பட்டுக் கொண்டிருந்த சமயத்துல அதை சாத்தான் கவனிக்கிறான். அடடடடடா, வேலைக்கார பையன் நினைச்சேன், ஒரு அடிமைன்னு நினைச்சேன். ஆனால் யோசேப்பின் தேவன் இந்த யோசேப்பை ஆளுகை செய்யற அளவுக்கு உயர்த்திட்டாரே. நான் பாக்கிறேன் இந்த சந்தோஷம் எத்தனை காலத்துக்குங்கிறத நான் பாக்கிறேன், இந்த ஆட்டமெல்லாம் எத்தனை காலத்துக்குன்னு நான் பாக்கிறேன் என்று சாத்தான் என்ன செய்கிறான்? எந்த வீட்டு எஜமானன் யோசேப்பை அவ்வளவாய் நம்பி அந்த வீட்டின் அதிகாரங்களை எல்லாம் கொடுத்திருந்தானோ, அந்த எஜமானனுடைய மனைவி யோசேப்பு மிகுந்த அழகுள்ளவனாயிருக்க கண்டு அவன் மீது கண் வைத்தாள். அவனோட கூட மெல்ல மெல்ல பேச்சு கொடுக்கிறாள். தினந்தோறும் அவனோடு பேச வேண்டும், பேச வேண்டும், பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். ஒரு நாள் அந்த வீட்டிலே ஒருவரும் இல்லாத சந்தர்ப்பத்திலே யோசேப்பை பிடித்துக் கொண்டு என்னோடு பாவம் செய் என்று அவனை வற்புறுத்தினாள். அப்பொழுது யோசேப்பு என்ன சொன்னான் என்றால், நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு என் தேவனுக்கு விரோதமாய் எப்படி பாவம் செய்வது? வீட்டிலே யாருமே இல்ல, வா என்னோடு பாவம் செய். அதுக்கு ப்ரமோஷன் தருவேன்னு சொன்னாலோ, இல்ல சம்பளத்தை உயர்த்தி தருவேன்னு சொன்னாலோ, இன்னும் என்னவெல்லாம் சொல்லி இருப்பாளோ. இந்த நம்மத்தில் யாராவது இருக்கீங்களா? உத்தியோகம் செய்கிற இடத்துல உன்னுடைய உத்தியோகத்தை பெர்மனன்ட் பண்றேன்னு, ப்ரமோஷன் கொடுக்கறேன்னு, மேனேஜரா ஆக்குறேன்னு, சம்பளத்தை உயர்த்துறேன்னு, உன்னுடைய வேலை போகாதபடி பாக்குறேன்னு யாராவது இப்படியெல்லாம் நிர்பந்தத்துக்கு ஆளாக்கி உன் வாழ்க்கையில் விளையாட நினைக்கின்றவர்கள் இருக்கிறார்களா? அந்த யோசேப்பின் வாழ்க்கையில் அப்படிப்பட்டவர்கள் இருந்தார்கள். அது எப்ப தெரியுமா? யோசேப்பு அற்புதத்தை தன்னுடைய வாழ்க்கையில அனுபவித்துக் கொண்டிருந்த போது, ஆச்சரிய காரியங்களை அனுபவித்த போது, அபிவிருத்தியை ஆனந்தமாக கண்டுகொண்டிருந்த போது சாத்தான் என்ன செய்யறான்? கவனிங்க, ஒரு சதித்திட்டம் தீட்டினான். முதலாவது, அவனுடைய அபிவிருத்திக்கான ஆதாரம் அவனுடைய பரிசுத்தம் தான். அந்த பரிசுத்தத்தையே இல்லாமல் செய்துவிட்டான். அவன் அவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, தேவன் அவனை அவ்வளவாய் ஆசீர்வதிப்பதற்கு அவன் நீதியாக வாழ்வதுதான் காரணம். அம்மா, ஐயா,
தேவன் உன்னை உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறாயா? நீதியாக வாழ். உத்தம இருதயத்தாருக்கு தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாக அவருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. நீ உத்தமமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, நீதியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, உன்னை உயர்த்த வேண்டும் என்று, உன் உத்தியோகத்தில் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, உன் வியாபாரத்தில் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, நீ செய்கிற ஊழியத்தில் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, உன்னுடைய கல்வியிலே படிப்பிலே உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய கண்கள் இந்த பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. எப்பொழுது நீ உத்தமமாக வாழ்வாய், எப்பொழுது நீ நீதியுள்ள வாழ்க்கை வாழ்வாய், எப்பொழுது நீ அந்த பரிசுத்தம் இல்லாத காரியங்களை எல்லாம் விட்டு விலகுவாய், அந்த கெட்ட பழக்க வழக்கங்களை விட்டு, அந்த கெட்ட நட்புகளை விட்டு விலகுவாய், உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும், உன்னை உயர்த்த வேண்டும், உன் வாழ்க்கை அநேகருக்கு ஒரு முன்னுதாரணமாய் மாற்ற வேண்டும் என்று தேவன் ஆசைப்படுகிறார். சகோதரனே, ஆசைப்படுகிறார். சகோதரியே, உண்மையாய் நீ வாழ்ந்தால் போதும், தேவன் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார். யோசேப்பு அவ்வளவாய் ஆசீர்வதிப்பதற்கு காரணம் அவனுடைய உத்தமம்தான். சாத்தான் என்ன செய்கிறான் கவனிங்க. யோசேப்புக்குள் இருக்கின்ற அந்த உத்தமம், அந்த நீதி, அந்த பரிசுத்தம் தன்னிடம் இல்லாதபடி செய்துவிட்டால், தான் கொண்டிருக்கின்ற அந்த பரிசுத்தத்தை கெடுத்து போட்டுவிட்டால், அவனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதமும் கூட கிடைக்காமல் போகும். எனவே முதலாவதாக சாத்தான் என்ன செய்கிறான் கவனிங்க. யோசேப்பினுடைய பரிசுத்தத்தின் மீதுதான் தாக்குதலை தொடுத்தான். கவனிக்கிறியா தங்கையே? கவனிக்கிறியா தம்பியே? கேட்கிறாயா சகோதரனே, சகோதரியே? நீ ஒரு அபிவிருத்தியை காண்கிற போது, நீ தேவனுடைய அற்புதத்தை அனுபவிக்கிற போது, ஆச்சரிய காரியங்களை நீ காண்கிற போது, அதற்கு காரணம் உன் ஆவிக்குரிய நடத்தை, உன்னுடைய பரிசுத்தம் என்று இருக்கும் போது, சாத்தான் தொடுக்கிற முதல் தாக்குதல் எதுவென்றால், உன்னுடைய பரிசுத்தத்தின் மீது, நீதியின் மீது, உத்தமத்தின் மீதுதான் தாக்குதல் தொடுப்பான். உன்னுடைய பரிசுத்தத்தை குலைத்து போட முயற்சி செய்வான். உன்னுடைய கேரக்டரை பாழாக்க முயற்சி செய்வான். உன்னுடைய சாட்சியை கெடுத்து போட முயற்சி செய்வான். ஜாக்கிரதை. ஆல்ரெடி சாத்தானானவன் அந்த ப்ராசஸில் இருக்கிறானோ என்னவோ. ஜாக்கிரதை. கவனி. நீ ஒருவேளை உன் பணத்தை இழந்து விட்டால் அதுல பெருசா பிரச்சனை இல்லை. குடும்பத்தை இழந்து போனால் கட்டாயம் அதுல கொஞ்சம் நஷ்டம்தான். ஆனால் கேரக்டரை இழந்து போனால் எல்லாவற்றையும் இழந்து போய்விடுவாய் என்கிற விஷயத்தை மறந்துவிடக்கூடாது. சாத்தான் அந்த சந்தர்ப்பத்திலே யோசேப்பினுடைய கேரக்டரை பாழாக்க முயற்சி செய்கிறான். அதுக்கு யோசேப்பு செஞ்சது என்ன? என்னுடைய உத்தியோகத்தை நான் இழந்து போனாலும் போவேனே தவிர, என் கேரக்டரை மாத்திரம் நான் இழந்து போகவே மாட்டேன் என்று திட்டவட்டமாக ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டான். என்னுடைய வருமானத்தை வேண்டுமானால் நான் இழந்து போவேன், எனக்கு வருகிற சம்பாத்தியத்தை வேண்டுமானால் நான் இழந்து போவேன், ஆனால் என்னுடைய கேரக்டரை நான் இழக்கவே மாட்டேன். ஆனால் இன்று என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்களுக்கு காரணமாக இருக்கிற ஆவிக்குரிய நடத்தையை மாத்திரம் இழக்க மாட்டேன். தேவனை ஆசீர்வதிப்பதற்கு ஆதாரமாக இருக்கிற பரிசுத்தத்தை நான் ஒரு காலம் இழக்க மாட்டேன். ஒருவேளை அப்படி நான் இழக்கிற நாளிலே தேவனுடைய சந்நிதியையும் இழந்து போய்விடுவேன், தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் இழந்து போய்விடுவேன். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு ஆளாக மாட்டேன் என்று திட்டவட்டமாக ஒரு தீர்மானம் எடுத்தான். சோ என்ன நடக்குது? வீட்டுக்கு போத்திபார் வந்தான். இந்த ஏமாத்துக்கார அடிமை பையில கொண்டு வந்து வீட்டுல வச்சீங்கல்ல, அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? என்னையே பலாத்காரம் பண்ண பார்த்தான். வீட்டு எஜமானனான உன்னுடைய மனைவி ஆகிய என்னையே கெடுக்க பார்த்தான். அந்த வார்த்தையை கேட்டபோது போத்திபார் யோசேப்பை சிறைச்சாலையிலே அடைத்து போட்டான். ஒரு அபிவிருத்தியை பெற்றுக் கொள்ளுகிற வேளையில, அற்புதத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த வேளையில, எண்ணி பார்க்காத விதத்திலே ஒரு பேராபத்து வந்தது. நினைக்காத டைரக்ஷன்ல இருந்து ஒரு பெரிய அபாயம் வந்துவிட்டது. வந்த ஆபத்து, வந்த அபாயம் யோசேப்புக்கு எதை கொண்டு வந்தது? அவமானத்தை கொண்டு வந்தது. கவனிங்க, அவனை கொண்டு போய் ஜெயில அடைச்சிட்டாங்க. என்ன சொல்லி தூக்கி போட்டாங்க ஜெயில? தனக்கு உத்தியோகத்தை கொடுத்த எஜமானனுடைய மனைவியே பலாத்காரம் பண்ண பார்த்திருக்கான். இவரை விட பாவின்னு யாராவது இருக்க முடியுமா? ஜெயிலுக்குள்ள ஒருத்தன் வரும்போது சாதாரணமா எல்லாரும் கேட்பாங்கல்ல, என்ன செஞ்சுட்டுப்பா உள்ள வந்த? என்ன உன் கதை என்ன? யாரோ ஒருத்தன் சொல்லிடுவான்ல,
தனக்கு உத்தியோகம் கொடுத்த எஜமானனுடைய மனைவியிடமே தப்பா நடந்துக்க பார்த்தான் அவன். இவ்வளவு பெரிய அவமானம். இந்த அவமானத்துக்கு, இந்த அபாயங்களுக்கு, இந்த ஆபத்துக்கு நான் கேட்கிறேன், காரணம் என்னங்க? அவன் பெற்றுக்கொண்ட அபிவிருத்தி, அவன் வாழ்க்கையில் நடந்த அற்புதம். அந்த அற்புதத்தையும் அந்த அபிவிருத்தியையும் கண்ட சாத்தான் பொறுத்துக் கொள்ள முடியாமல் யோசேப்பின் மீது தாக்குதல் தொடுத்தான். ஆவிக்குரியவைகளின் மீது தாக்குதல் தொடுத்தான். பரிசுத்தத்தின் மீது தாக்குதல் தொடுத்தான். பாவம் செய் என்று தூண்டிவிட்டான். அதற்கு இணங்காததினால்தான் யோசேப்புக்கு அந்த ஆபத்து வந்தது. இன்று நம்மத்தில் யாராவது இருக்கீங்களா? என்னுடைய வேலை போனதுக்கு ஆக்சுவலா காரணம் என்னன்னா, அவங்க சொன்னதுக்கெல்லாம் நான் இணங்காததுதான். எனக்கு ப்ரமோஷன் வராததுக்கு காரணம் என்னன்னா, அவருடைய ஆசையை நான் தீர்த்து வைக்காததுதான். இன்று என் சம்பளம் உயராமல் இருக்க காரணம் என்னவென்றால், அவர்கள் இஷ்டத்துக்கு நான் வளைந்து கொடுக்கவில்லை என்பதால் தான். இது நம்மத்தில் இருக்கிற யாரும் சொல்லுகிறீர்களா? அம்மா, ஐயா, நீ உண்மையாக ஒரு அற்புதமான காரியத்தை செய்தாய். ஏனென்றால் உத்தியோகத்தையே இழந்து போவதற்கு, சம்பாத்தியத்தை இழந்து போவதற்கு, வருமானத்தை கூட இழந்து போவதற்கு பிரியப்பட்டாயே தவிர, நீ தேவனோடு இருக்கிற அந்த அந்யோன்ய ஐக்கியத்தை விட்டு பிரிவதற்கு தயாராக இல்லை. தேவன் உனக்கு கொடுத்த சாட்சியை இழந்து போவதற்கு நீ தயாராக இல்லை. தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்தத்தை இழந்து போவதற்கு நீ தயாராக இல்லை. அதனால தானே பிரதர் என்னுடைய உத்தியோகம் இன்னைக்கு போயிடுச்சு, அதனால தானே பிரதர் எனக்கு வந்த வருமானமே இன்னைக்கு போயிடுச்சு, பெர்மனன்ட் ஆக வேண்டிய வேலை தடைப்பட்டுருச்சு, வர வேண்டிய ப்ரமோஷன் எல்லாம் வராம போச்சு. நீங்க சொல்றது கரெக்ட் தான் பிரதர், ஆனா நான் பெற்றுக்கொள்ள வேண்டியவைகளை இழந்து போயிருக்கேன் பரிசுத்தமான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு. என்றால் கவனி, நீ மாத்திரமல்ல, நீ ஒரு நபர் மாத்திரமல்ல அந்த வழியில் போயிருப்பது. உனக்கு முன்பாகவே, நமக்கெல்லாம் முன்னாடியே யோசேப்பு அதே வழியில் பயணித்திருக்கிறான். என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு வேலைக்காரனாய் அடிமையாக இருந்தவன், கவனிங்க, அவன் வாழ்க்கையில் அற்புதம் நடந்தது. தேவன் ஆச்சரிய காரியங்களை செய்தார். ஒரு விசாரணை அதிகாரியாக தேவன் உயர்த்தினார். அற்புதம். நல்லதை கவனித்து சாத்தானுக்கு பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. ஆபத்தை கொண்டு வந்து விட்டான், அபாயத்தை கொண்டு வந்தான், அவமானங்களை கொண்டு வந்தான். அநியாயமாக யோசேப்பு சிறையில் அடைக்கப்பட்டான். இந்த வேளையிலும் இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை பயப்படுத்த நான் முயற்சி செய்யவில்லை. உண்மையை உணர்த்துவதற்கு நான் முயற்சி செய்கிறேன். நாம் வெற்றியை சாதிக்கிற போது, ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிற போது, அபிவிருத்தியை காண்கிற போது, அற்புதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிற போது ஜாக்கிரதையாக, மிகவும் ஜாக்கிரதையாக, விழிப்போடு இருக்க வேண்டும். அற்புதத்தை, ஆசீர்வாதங்களை யோசேப்பு சுதந்திரித்துக் கொண்ட போது, சாத்தானும் சாத்தானுடைய மனிதர்களும் அதை கண்டு பொறுத்துக் கொள்ள முடியாமல் ஆபத்துக்களை, அவமானங்களை, அநியாயங்களை, அபாயங்களை யோசேப்பினுடைய வாழ்க்கையில மிகவும் அதிகமாய் கொண்டு வந்த போது தேவன் அதை பார்த்து மௌனமா இருந்தாராங்க. என்ன பண்றது யோசேப்பு, காலம் சரியில்லை அப்படின்னு சொன்னாராங்க தேவன். என்ன செய்யறது யோசேப்பு, இப்ப டைம் சரியால அப்படின்னு தேவன் சொன்னாராங்க. கவனிங்க, யோசேப்பு சேனாதிபதியான போத்திபாரின் வீட்டிலே வேலைக்கு இருந்த போது, நீதியாக, உண்மையாக, உத்தமமாக இருந்த போது, அதற்கு பிரதிபலனாக தேவன் அவன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்து அதிகாரத்தை கொடுத்த போது, சாத்தான் அதை கண்டு அவனுக்கு எதிராய் ஆபத்தை, அபாயத்தை, அநியாயத்தை யோசேப்பின் வாழ்க்கைக்குள் உண்டாக்குகையில், அதனால் அவன் சிறையிலே அடைக்கப்படுகையில் தேவன் சொல்றார், டே சாத்தானே, என் குமாரனை கொண்டு போய் நீ சிறைச்சாலையில் அடைத்து விட்டாய். அதே குமாரனை நான் சிங்காசனத்தின் மீது அமர வைப்பேன். எங்கங்க, எங்க? சிங்காசனத்தின் மீது அமர வைப்பேன். உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இதுல பெரிய விஷயத்தை கவனிங்க. உத்தியோகம் போயிடுச்சு, வருமானம் போயிடுச்சு, யோசேப்பின் வாழ்க்கை அதல பாதாளத்துக்கு போய்விட்டது. ஒன்றுமில்லாமல் ஒரு கட்டத்தில் சிறைக்கு இலக்காகிவிட்டது. யோசேப்பு அதை கண்டு அழுதானாங்க. யோசேப்பு அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டானாங்க. யோசேப்பு தன் நம்பிக்கையெல்லாம் இழந்துட்டான்னு நினைக்கிறீங்களா? என்ன ஆண்டவரை இப்படி பண்ணிட்டீங்களே, வேலை கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டீங்க. நீதியா நான் வாழ்ந்த காரணத்துக்காகத்தானே, பரிசுத்தமா வாழ்ந்த காரணத்துக்காகத்தானே என்னுடைய வேலை இன்னைக்கு போயிடுச்சு. சாத்தான் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தான், செய்ய வேண்டியதான அந்த பாவத்தை, இந்த பாவத்தை அதை செஞ்சே இருக்கலாம் போல அப்படின்னு சொன்னான்னு நினைக்கிறீங்களா?
இல்லவே இல்லைங்க. பைபிள் என்ன இருக்கு தெரியுங்களா? யோசேப்பு அந்த சிறைச்சாலைக்குள் இருந்த போதும் கூட கர்த்தர் யோசேப்போடே கூடவே இருந்தார். அதாவது ஒரு முறை வாசிக்கலாமாங்க. ஆதியாகமம் 39:19. உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோடே சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமானன் கேட்டபோது அவனுக்கு கோபம் மூண்டது. ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்படுவோர் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். யாருங்க? போத்திபார். யோசேப்பு அந்த சிறைச்சாலையிலே இருந்தான். கர்த்தரோ சிறைச்சாலையிலே வைக்கப்பட்ட யோசேப்போடே யோசேப்போடே இருந்து எங்கங்க? சத்தமா சொல்லுங்க. சிறைச்சாலைக்குள்ளே தூக்கி எறியப்பட்டு ஒரு அறையில் அடைக்கப்பட்ட போது, ஆண்டவரே, பரிசுத்தமாய் வாழ்ந்த காரணத்துக்காக இப்படி சிறையில் அடைச்சிட்டாங்களே ஆண்டவரே, இப்ப நாம் என்ன செய்யறது? தேவன் நம் பக்கத்திலே இருந்து, நான் இருக்கேன்ல உன் கூட. எப்படிங்க? நான் உன் கூட உனக்கு துணையா இருக்கேன்ல, நீ கவலைப்படாத. எங்கே தேவன் இருந்தார்? எங்கங்க? ஆபத்துல, அபாயத்துல, அவமானத்தின் மத்தியில, நியாயம் இழைக்கப்பட்ட நேரத்துல, சிறைச்சாலை என்கிற அந்தகார இருளுல தேவன் தம்முடைய பிள்ளைகளை விட்டு விடுகிறவர் அல்லவே அல்ல. தேவனுடைய துணை இல்லாமல் யோசேப்பு ஒரு உன்னதமான போஸ்ட்ல இருக்கிறது பெட்டருங்கிறீங்களா, அல்லது தேவன் துணையாக இருந்த அந்த போஸ்டே இல்லாமல் சிறைச்சாலையில் இருப்பது பெட்டருங்கிறீங்களா? நீங்களே சொல்லுங்களேன். தேவன் துணையாக இருந்து சிறைச்சாலையில் இருக்கிறது பெட்டரா, அல்லது தேவனுடைய துணை இல்லாமல் சிங்காசனத்தில் இருக்கிறது பெட்டரா? யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ சிறைச்சாலையிலே யோசேப்பு இருந்தபோது அவன் தனியா இருக்கலங்க. எந்த தேவனை யோசேப்பு விசுவாசித்தானோ அந்த தேவன் யோசேப்பு கஷ்டத்திலே இருந்தபோது அவர் பரலோகத்திலிருந்து அவனுக்காக இறங்கி வந்தார். கஷ்டங்கள் உண்மையான சிநேகிதரை என்ன செய்யும்? வெளிப்படுத்தும். வெற்றிகள் உண்மையான சத்துருக்களை காண்பித்துக் கொடுக்கும். இந்த நாளிலே யோசேப்பு இருந்த அந்த கஷ்டங்களிலே உண்மையான சிநேகிதர் வந்துட்டாருங்க. யார் அந்த உண்மையான சிநேகிதர்? தேவனாகிய கர்த்தர் தான். வெற்றி கிடைத்து விட்டது, அபவிரித்து வந்து விட்டது, அற்புதம் நடந்தது. சாத்தான் மௌனமா இருக்கல. ஆபத்தை கொண்டு வந்துட்டான், அபாயங்களை கொண்டு வந்துட்டான், அவமானத்தை கொண்டு வந்துட்டான், அந்தகார இருளில் சிறையில் அடைச்சிட்டான். அதுக்கப்புறம் சாத்தான் என்ன நினைக்கிறான்? முடிஞ்சு போச்சு. யோசேப்பினுடைய கதை முடிஞ்சு போச்சு. குத்தப்பட்ட பேன் மாதிரி இருக்கான் இப்ப சிறைச்சாலைக்குள்ள. எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. ஆபத்துக்குள்ளாக, அபாயத்துக்குள்ளாக, அவமானங்களுக்குள்ளாக, அநியாயங்களுக்குள்ளாக யோசேப்பு கடந்து போக வேண்டியிருந்தது. ஆனாலும் கூட தேவனை அவன் விடவே இல்லை. அதன் பலன் தேவனாகிய கர்த்தர் யோசேப்பை தேசத்தையே ஆளுகை செய்கிற ஸ்தானத்துக்கு உயர்த்தி கொண்டு போனார். என் வாழ்க்கையிலே தேவன் அற்புதத்தை செய்கிற போது அந்த அற்புதத்தை கண்டு பொறுத்துக் கொள்ள முடியாத சாத்தான் ஆபத்தாக இருந்தாலும், அபாயமாக இருந்தாலும், அநியாயமாக இருந்தாலும், அவமானமாக இருந்தாலும் எதையும் கொண்டு வரலாம். ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் நான் தேவனை விட்டு விலகவே மாட்டேன். அதன் பலனாக என் தேவன் என்னை அந்த நிலைமையிலிருந்து புத்தி கிட்டாத உயரத்திற்கு உயர்த்தி கொண்டு போவார். நம்புவோர் என்னோட கூட ஜெபத்தில் ஒருமனப்படுகிறீர்களா? பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, எங்கள் வாழ்க்கையில எப்பேற்பட்ட அடித்தட்டு நிலைமையில் இருந்தாலும் நீதியாய் உத்தமமாய் நாங்கள் வாழ்ந்தால் எங்களை பலப்படுத்தி எங்களுடைய நிலைமைகளை மாற்றி உன்னதமான ஸ்தானத்திற்கு உயர்த்தி உம்முடைய நாமத்தை கனப்படுத்துகிற மகா தேவன் நீரையா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் அபிவிருத்தியை நாங்கள் அனுபவிக்கும் போது அதை சாத்தான் கண்டு மௌனமாயிருக்க மாட்டான். யோசேப்பின் வாழ்க்கையிலே அந்த பாவம் நிறைந்த ஸ்திரீயை தூண்டிவிட்டான். தாவீதின் வாழ்க்கையிலே சாத்தானுக்கு இணங்கிய சவுலை ஏவிவிட்டான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவின் விஷயத்திலே நேபுகாத்நேச்சார் என்கிற ராஜாவையே தூண்டிவிட்டான்.
அதேபோல எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் காண்கிற அபிவிருத்தியை தடை செய்வதற்கு, இடையூறு செய்வதற்கு, அதை அனுபவிக்க விடாமல் செய்வதற்கு சாத்தான் யாரையாவது தூண்டிக் கொண்டேதான் இருப்பான். அவர்கள் எங்கள் வாழ்க்கையிலே ஆபத்துக்களை, அபாயங்களை, அவமானங்களை, அநியாயங்களை உருவாக்குகிற போது, ஆண்டவரே, உம்மை நாங்கள் கேள்வி கேட்காமல், உம்மை நாங்கள் நிந்திக்காமல், நிராசைக்கும் சோர்வுக்கும் இடங்கொடாமல் பொறுத்துக் கொள்ளுவோம் என்றால், பொறுமையோடும் விசுவாசத்தோடும் உம்மையே சார்ந்து கொண்டிருப்போம் என்றால், இழந்து போனவைகளை காட்டிலும் 100 ஆசீர்வாதங்களை திரும்ப நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோம் என்பது உண்மை என்ற இந்த செய்தி எங்கள் வாழ்நாள் முழுக்க நாங்கள் மறந்து போகாமல் இருக்கவும், ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் இந்த செய்தியை நீர் முத்திரிக்க வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.